Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் எடுத்த மெட்டீரியலுக்கு போகலாம். சரிங்களா? இந்த மெட்டீரியல் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டதுக்கு அப்புறமா இங்க போகலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. சோ ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஜான் கிக்டு த பால். இங்க பாருங்க, ஜான் கிக்டு த பால். இதுல வந்து ஜான்ன்றது வந்து சப்ஜெக்ட், கிக்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதாவது வேர்ப், பால்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இந்த ஜான்ன்றது வந்து டூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிக்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன், the ballன்றது வந்து ரிசீவர். சோ இதுதான் மெயின் டூவர், ஆக்ஷன், ரிசீவர். இப்ப பாத்தீங்கன்னா subject is the doer of the action denoted by the verb. அதாவது இங்க டூவர் யாரு? ஜான். எதை வந்து டினோட் பண்றாங்க? கிக்டு, ஒரு ஆக்ஷனை டினோட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கிக்டு. தி பால் எது? ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஜான் கிக்டு த பால் வந்து என்னவா பாசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது மாறுது அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து இங்க டூவர் ஆஃப் த ஆக்ஷன், இங்க வந்து சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னா ரிசீவர் ஆஃப் த ஆக்ட் டினோட்டட் பை த வெர்பா மாறிடும். சரிங்களா? சோ பாசிவ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது ரிசீவர் வந்து சப்ஜெக்டா மாறிடுவாங்க, இது வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா மாறிடுவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க the ball was kicked by John. So the ball was kicked by John. So இங்க சப்ஜெக்ட் ரிசீவர் வந்து சப்ஜெக்டா மாறிடுச்சு. இங்க பாசிவா கன்வெர்ட் ஆகும்போது verb வந்து verb தான் இருக்கும். இங்க வந்து ஆப்ஜெக்ட் என்னவா மாறிடுச்சு? by John. டூவர் வந்து ஆப்ஜெக்டா மாறிட்டாங்க. புரியுதுங்களா? சோ டூவர் வந்து டூவர் ரிசீவர் வச்சுதான் வந்து கான்செப்டே. ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து டூவர் வந்து பாசிவ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது ரிசீவரா மாறிடுவாங்க, ரிசீவர் வந்து டூவரா மாறிடுவாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப இது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்களேன், பர்சனல் பாசிவ் வாய்ஸ், இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் ரெண்டு இருக்கு பாசிவ் வாய்ஸ்லயே. பர்சனல் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா, if the doer of the action is mentioned, அதாவது பை ஜான், ஒரு ஜானாலதான் வந்து அந்த பால் வந்து கிக் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டூவர் ஆஃப் an action வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்பனா இது பர்சனல் பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? சோ the letter was written by me. யாரால அந்த லெட்டர் எழுதப்பட்டதுன்னா என்னால் அந்த லெட்டர் எழுதப்பட்டது. சோ நான் வந்து அங்க இருக்கேன், பை மீ அப்படின்னு சொல்லும் போது பர்சனல் பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? இம்பர்சனல் அப்படின்னா டூவர் ஆஃப் த ஆக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா அது பாசிவ் வாய்ஸ் தான். ஆனா இது யார் பண்ணாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். அதே எக்ஸாம்பிள் பாருங்க, the letter was written. அவ்வளவுதான், அது யார் வேணாலும் எழுதிருக்கலாம், நீங்க எழுதிருக்கலாம், நான் எழுதிருக்கலாம். So the doer of an action was not mentioned here. ஓகேங்களா? சோ இது வந்து impersonal passive voice. புரிஞ்சுதுங்களா? சோ active voice னா என்னன்னு தெரிஞ்சது, passive voice னா என்னன்னு தெரிஞ்சது, passive voiceல personal passive voice னா என்னன்னு தெரிஞ்சது, impersonal னா என்னன்னு தெரிஞ்சது. சோ இப்போ ரூல்ஸ் இது வரைக்கும் என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்ல? இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் என்னோட பிடிஎஃப்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இங்க வரலாம். சரிங்களா? சோ இப்ப நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், பாசிவ். அதுதான் இங்க நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்களேன். God loves all men. Birds build nest. Dog eats bones. இது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஓகேங்களா? using the active voice, subjects are the one performing the action. இந்த 3 சென்டென்ஸ்லயுமே வந்து சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா God, bird, dog இவங்களாம் தான் சப்ஜெக்ட். இவங்க ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? God வந்து எல்லாரையுமே லவ் பண்றாரு, பேர்ட் வந்து பில் பண்ணுது, நெக்ஸ்ட் பில் பண்ணுது, டாக் வந்து போனை சாப்பிடுது. சரிங்களா? சோ தே ஆர் டூயிங் சம் ஆக்ஷன்.
புரியுதுங்களா? subject is doing some action, so there are அதுதான் வந்து active voice. passive voice என்ன அப்படின்னா the verbs take an object. இந்த passive voice the verb take an object. பாருங்களேன், இங்க பாத்தீங்களா all men, இங்க ஆப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா all men, nest, bones இதெல்லாம் தான் வந்து ஆப்ஜெக்ட். இங்க ஆப்ஜெக்ட் வந்து என்னவா மாறிடும், அதாவது ரிசீவர் வந்து என்னவா மாறிடுவாங்க, டூவரா மாறிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதுதான் இங்க all men are loved by God, nets are built by birds, bones are eaten by dog. புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு passive voice கன்வெர்ட் ஆகும்போது வரும். ஓகேங்களா? இந்த இது எது கொடுத்திருக்கேன் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து passive voice இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க அதுக்குதான் இந்த 3 சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். To stress the action done rather than a doer of the action if the doer is unknown. Next, when it is more convenient. So இந்த டைம்ல எல்லாம் வந்து passive voice வந்து யூஸ் பண்ணுவாங்க. Next, how to convert, இதுதான் ரொம்ப ரொம்ப important. How to convert active voice sentence into passive voice. First நான் சொன்னபடி அந்த சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட், எது verb, எது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா மட்டுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட வந்து சப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வச்சு சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா கன்வெர்ட் ஆகி நம்ம passive voice கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு சில be form verb வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் is, am, are, was, were, has been, have been, shall be, will be. இதெல்லாம் according to நம்ம லாஸ்ட் இதுல வந்து கிராமர்ல என்ன பார்த்தோம், டென்சஸ் பார்த்தோம்ல. அக்கார்டிங் டு டென்சஸ் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸா இது இருந்துச்சுன்னா passive வாய்ஸ்க்கு இதுவா மாறும் அப்படின்ட்டு மாறும். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நிறைய இங்க ஒரு 5 to 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. இந்த கொலம்பஸ்ன்றது வந்து இங்க என்னவா இருக்கும், சப்ஜெக்ட். டிஸ்கவர்ட் வந்து verb, அமெரிக்கான்றது வந்து ஆப்ஜெக்ட். சோ இங்க நம்ம ஆக்டிவ் பாசிவா கன்வெர்ட் ஆகும்போது அமெரிக்கா was discovered by Columbus. ஆல் டைம் வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவா கன்வெர்ட் ஆகும்போது என்னென்னலாம் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது, பாசிவ் வாய்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தான் நம்ம மெயினா பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், who did this work. Who did this work இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். by whom was this work done அது வந்து passive voice. open the window இது ஒரு active. let the window be opened. next, he is writing a letter. next, a letter is being written by him. next, இது மாதிரி ஒரு 4-5 இது கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும் தெளிவா. இப்போ என்ன டென்ஸ் இருந்ததுன்னா பாசிவ்ல கன்வெர்ட் ஆகும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும் அதுதான் இங்க தெளிவா கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா இப்ப லைக் கோ, கோஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பாசிவா கன்வெர்ட் ஆகும்போது இஸ் கான், ஆர் கான் அப்படின்ட்டு மாறும். ஓகே, இப்போ பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா லைக் வெண்ட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா was went, where went அப்படின்ட்டு மாறும். லைக் was wentனா சிங்குலர், where wentனா plural. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபியூச்சர் டென்ஸா இருந்ததுன்னா will, can, may, must இந்த மாதிரி will go, can, may go, must go இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா will be, can be அந்த மாதிரி மாறும். can be gone, will be gone அந்த மாதிரி. நெக்ஸ்ட், கண்டினியூஸ் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா am going, is going அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா present continuous. ஓகேங்களா? அப்ப பாசிவா மாறும்போது is being going, is are being going, is being going for singular, are being going for plural. ஓகேங்களா? பாஸ்ட்க்கு என்ன வரும், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு are, was, were அந்த மாதிரி இருந்ததுன்னா was being gone, were being gone இந்த மாதிரி. ஃபியூச்சர்ல இருந்துச்சுன்னா will be going, shall be going இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து passive voice கிடையாது. ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு வந்து passive voice கிடையாது, no passive voice. நெக்ஸ்ட், present perfect tenseல have gone, has gone அப்படின்னா have been gone, has been gone அப்படின்ட்டு. பெர்ஃபெக்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்துச்சுன்னா had gone இது வந்து had been gone மாறும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா shall have gone, will have gone வந்து will have been gone அப்படின்ட்டு மாறும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் present perfect continuous tense has been going, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. இது எதுக்குமே வந்து உங்களுக்கு passive voice கிடையாது. ஓகேங்களா. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம மாத்தும் போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இப்ப ப்ரொனவுன்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸா எப்படி கன்வெர்ட் ஆகும்போது மாறும் அப்படின்னா ஐ வந்து என்னவா மாறும்னா மீ, வி வந்து அஸ், யூ வந்து யூ தான், ஹி வந்து ஹிம், ஷி வந்து ஹர், இட்டு தான், தே வந்து தெம்மா மாறும். ஓகேங்களா. இதுவும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூஸ் நீங்க வந்து பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய சின்ன சின்ன க்ளூஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் இப்ப வந்து ரூல்ஸ் என்ன, வந்து ரூல்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரிதான் ஒரு சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட், எது வெர்ப், எது ஆப்ஜெக்ட்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல் அதேதான். ஓகேங்களா. ஒரு சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட், எது வெர்ப், எது ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சேஞ்ச் த ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட். கரெக்ட் தானே. நான் என்ன சொல்லியிருக்கேன், எது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் ஆகும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறிடும். ஓகேங்களா. அதாவது வைஸ் வர்சாவா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாவும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாவும் மாறிடும். நெக்ஸ்ட் put the suitable helping verb or auxiliary verb. அதுதான் இப்ப நம்ம பார்த்தது. இந்த helping verbலாம் தான் நம்ம பார்த்தது. be form auxiliary verbsலாம் தான் நம்ம பார்த்தது. அதுக்கேத்த மாதிரி அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம அந்த helping verb போடணும். நெக்ஸ்ட் change the verb into past participle of the verb. எப்பவுமே இப்ப ஒரு present tenseல இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்ம அந்த verb வந்து என்னவா மாத்தணும் அப்படின்னா past participle verb நம்ம மாத்திடணும். நெக்ஸ்ட் add the preposition. எப்பவுமே வந்து அந்த by அப்படின்றது வந்து நம்ம போடணும். ஓகேங்களா. by அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து by கொடுத்து நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்டா வந்து சென்டென்ஸ முடிக்கும் போது சப்ஜெக்ட வந்து ஆப்ஜெக்டா மாத்தி முடிச்சிடணும். இதுதான் ரூல்ஸ். ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், எல்லாருக்குமே புரியுற மாதிரி. இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு 4-5 எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கேன். I write a letter, I write a letter. நெக்ஸ்ட் இது வந்து சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஐ வந்து சப்ஜெக்ட், ரைட்ன்றது வந்து வெர்ப், ஆப்ஜெக்ட் வந்து லெட்டர். ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறிடுமா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறணும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறணும் a letter அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப் போடணும், இல்ல ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். இங்க வந்து வெர்புக்கு என்ன இருக்கு, ரைட் இருக்கு. ஹெல்பிங் வெர்ப் போடணும் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாவும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. சோ ரைட் வந்து ரிட்டனா மாறிடும். ஹெல்பிங் வெர்ப் வந்து நம்ம இஸ் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பை போடணும். ஐ வந்து என்னவா மாறும், இங்க ப்ரொனவுன் ஐ வந்து என்னவா மாறும், மீயா மாறிடும். சோ a letter is written by me. புரிஞ்சுதுங்களா. சோ இப்படிதான் வந்து ஒன்னொன்னா நம்ம அழகா நம்ம இது பண்ண போறோம். Next, we must keep the rule. The rule must be kept by us. The rule must be kept by us. Next, you bought a book. A book have been bought by you. Okay, next, he closed the window. The window was closed by him. Next, she was writing letters. Letters were being written by her. ஓகேங்களா. letters were being written by her. So இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்கேன், நீங்க படிச்சு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து passive voice என்ன, active voice என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். imperative சென்டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து passive voice வந்து எப்படி active voice வந்து எப்படி வந்து passive voice கன்வெர்ட் ஆகும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, உங்களுக்கே நிறைய வாட்டி நான் வந்து டென்சஸ் நடக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். இம்பரேட்டிவ்னா ஒரு ஆர்டர் பண்றதோ, ஒரு சென்டென்ஸ்ல ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி வந்து பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணணும், அதான் இங்க. சோ பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட் யூஸ் பண்ணிப்போம்.
ஃபர்ஸ்டே வந்து லெட் யூஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறமா தான் ஆப்ஜெக்ட போடுவோம், அதுக்கப்புறமா பி ஃபார்ம் வெர்ப் இருக்கும், அதுக்கப்புறமா பாஸ்ட் பார்ட்டிசிபிள ஆட் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஹெல்ப் மீ இப்படின்றது இது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன பாசிவா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னது லெட். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னது இங்க மீ. நெக்ஸ்ட் பி அப்படியே போடுவோம். verb என்னது இங்க help. so past participle verb convert ஆகுமா helped ன்னு மாறும். so let me be helped. sing a song, let a song be sing. next open the door, let the door be opened. don't eat this fruit, let not this fruit be eaten. so இந்த மாதிரி தான் வந்து ஒரு imperative sentence-ஆ இருந்ததுன்னா passive voice convert பண்றதுக்கு இருக்க மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சோ இந்த மாதிரி கொஸ்டினா இருந்ததுன்னா, இப்ப வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கொஸ்டினா இருந்ததுன்னா பாசிவ் வாய்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர், இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இஸ் a letter being written by you, அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் she beating the child, is the child beaten by her. so சேம் தான், பட் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ் இருந்ததுன்னா ஹெல்பிங் வெர்ப் வச்சு நம்ம அந்த பாசிவ் வாய்ஸா சூட்டபிள் ஹெல்பிங் வெர்ப் வச்சு பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். அந்த கொஸ்டின் வந்து நம்ம மாத்திப்போம். இங்க ஆர்னா இங்க இஸ், இங்க அந்த மாதிரி வந்து நம்ம மாத்திக்கணும். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் வந்து இங்க கொடுத்திருக்கேன். அதை நீங்க படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ அவ்வளவுதான். இது நல்லா, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இம்பர்சனல் பாசிவ், பர்சனல் இம்பெரேட்டிவ் பாசிவ் எல்லாமே நான் வந்து இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பர்சனல் பாசிவ் எல்லாம். சோ இங்க பாருங்க, ரூல்ஸ் வந்து இங்க சிம்பிளா அழகா நீட்டா இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட்னா ரிட்டன், அந்த மாதிரி ஹெல்பிங் வெர்ப், அதுக்கப்புறமா பை போட்டு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ்னா என்னது, இன்டர்கிரேட்டிவ் சென்டென்ஸ். அதுதான். இது ஒரு வாட்டி பாருங்க, இந்த பேஜும் உங்களுக்கு பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். இது நான் உங்களுக்கு கொடுத்ததுதான். ஓகேங்களா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன். நம்ம இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல எந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸசைசஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சோ நமக்கு தெளிவா தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன. இப்போ ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், எப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்க வந்து அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், the verb shows that the subject is the doer of the action, therefore the sentence is an active voice. next வந்து read the sentence, second sentence. the verb of the subject is not the doer of an action, then it is a passive voice. so இதுதான் sentence. இங்க பாருங்க, the team leader presented the report. the report was presented by the team leader. ஓகேங்களா? இது வந்து first sentence வந்து active voice, second sentence வந்து passive voice அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னதுதான். எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல்ல வந்து உங்களுக்கு நான் இதுல இருந்து வந்து ஒரு 50 questions வந்து நான் எடுப்பேன். 50 to 75 questions கிட்ட நான் எடுப்பேன். அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து 50% வந்து புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ், அப்புறமா நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறமா இதுல இருக்க எக்ஸாம்பிள், இந்த பிடிஎஃப்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ். சோ எல்லாமே அதுக்கேத்த மாதிரி, அதாவது நம்ம கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் கேட்பேன். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, my bike was stolen yesterday. so we do not know who the doer is. கரெக்டா? யாரு எடுத்தாங்கன்னு தெரியாது. my bike was stolen yesterday. அவ்வளவுதான். next, the vegetables are washed well and they cut into cubes. இது வந்து we talk a system or a process. இது எல்லாமே passive voice தான். we use the passive voice எங்கெங்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க இங்க. ஓகேங்களா? next, 20 sportsmen facilitated by PM. facilitated by PM. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு passive voice தான். நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்த அதே இது வந்து இங்க எக்ஸாம்பிள்ஸா வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. he makes coffee, coffee is made by him.
he is making coffee is being made by him. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எல்லா சென்டென்ஸ் எல்லா டென்ஸோட ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். எது வந்து கரெக்ட் அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா she will not recognize us, so we will not being recognized by her. so இங்க ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு, அதுக்கு பாசிவ் வாய்ஸ் வந்து இங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீங்க பாசிவ் வாய்ஸ் வச்சு அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்குதான் வித் எக்ஸாம்பிளோட ஆன்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நீங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ன்ட்டு. இதுதான் புக்ல உங்களுக்கு இருக்கிறது, அதாவது தப்பா மேட்ச் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்ட்டு இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, I will never forget this experience will be never forgotten by me. சோ இந்த மாதிரி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து நம்ம பார்த்ததுதான், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி வந்து மாத்தணும் அப்படின்ட்டு. அதுவுமே வந்து உங்களுக்கு நான் பாசிட்டிவா இருந்தா எப்படி, நெகட்டிவா இருந்தா எப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். அது லெட்னா பாசிட்டிவ், லெட் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்னா அது நெகட்டிவ். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 சென்டென்ஸ் கொடுத்து அதை வந்து பாசிவா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு எக்ஸசைஸ்ல. அதுக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் கீழே கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸ்டான்லி will inform you later. You will be informed by Stanley later. Next, people speak Portuguese in Brazil. Portuguese is spoken by people in Brazil. Next, my father built this house in 1943. This house was built by my father in 1943. Do not hurt the animals. You are warned not to hurt the animals. You must not drop litter in the streets. You are warned not to drop litter in the streets. Carry it home. Let it be carried to home. They are decorating the wall. The wall is being decorated by them. He has already mended the TV set. The TV set has already been mended by him. So இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கு இன்னொரு கிராமர் பார்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க ஷோபா ஃப்ரம் கிறிஷோபா அகாடமி. நன்றி.